ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்ம பெருமாள் கோவிலுக்கு போகும்போது சுவாமி தரிசனத்துக்கு அப்புறம் நமக்கு துளசி தீர்த்தம் கொடுப்பா. இந்த தீர்த்தம் ரொம்ப மகிமை வாய்ந்தது, பெருமாளோட பிரசாதம் அது. இந்த தீர்த்தத்தை நம்ம ஆற்றுலையே தயார் பண்ணிக்கலாம். ஆற்றுலையே ரெடி பண்ணி சுவாமி கிட்ட வச்சுட்டு பிரசாதமாக துளசி தீர்த்தம் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஆற்றுக்கு வர்றவாளுக்கும் நம்ம இதை கொடுக்கலாம். இந்த தீர்த்தம் தயார் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் சேர்க்குறா தெரியுமா? ஜாதி பத்திரி, இது நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கும். அடுத்ததாக பச்சை கற்பூரம், நம்ம வயிற்றில் இருக்கிற கேஸ் ப்ளோட்டிங் ப்ராப்ளத்தை சரி பண்ணிடும். ஜாதிக்காய் நரம்பு மண்டலத்தோட ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது. ஏலக்காய் நம்ம உடம்புல இருக்கிற வாதம், பித்தம், கபம் இது எல்லாத்தையுமே ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணிடும். கிராம்பு சுகர் லெவலை கண்ட்ரோலாக வச்சுக்கும். சுக்கு வாயு பிடிப்புலேருந்து நமக்கு ரிலீஃப் கொடுக்கறது. துளசி பற்றி சொல்லவே வேண்டாம், இது ஒரு நேச்சுரல் இம்யூனிட்டி பூஸ்டர். இது எல்லாத்தையுமே சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கணும். இந்த பொடி ரெடி பண்ணும்போதே கோவிலில் இருக்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு டம்ளர் தீர்த்தத்தில் இந்த பொடி ஒரு பிஞ்ச் போட்டால் போகும். இந்த தீர்த்தத்தை 1 மணி நேரம் அப்படியே வச்சுட்டு அப்புறம் நம்ம பிரசாதமாக எடுத்துக்கலாம். நம்ம ஆற்றுக்கு வர்றவாளுக்கும் கொடுக்கலாம். பெருமாள் கோவிலில் கொடுக்குற துளசி தீர்த்தம் நம்ம ஆற்றுலேயே ரெடி பண்ணி பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணி பெருமாளோட பிரசாதமாக துளசி தீர்த்தத்தை இங்கேயே எடுத்துண்டு நம்ம ஆற்றுக்கு வர்றவாளுக்கும் நம்ம கொடுக்கலாம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.